வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ME8692 ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான டாபிக் தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த பேட்டர்னில் நமக்கு இந்த யூனிவர்சிட்டி சிலபஸ்ன்னு இல்லை, ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மேத்ஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுற எல்லாருமே இந்த டாபிக் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இதில் யூனிட் 2 ரெலவெண்ட்டாக நமக்கு ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்ளத்தில் மொத்தம் 2 டைப்பில் ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆன் வால்ஸ், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆன் ஃபின்ஸ். ஸோ இந்த 2 கேட்டகரியில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், அவ்வளோதான். ஸோ கிவன் டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இதோட மோட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். ஸோ இந்த பேட்டர்னில் தான் நமக்கு ப்ராப்ளத்தை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணுவோம். கண்டக்ஷன்னா என்ன, கன்வெக்ஷனா என்ன, ரேடியேஷனாகிறதுக்குலாம் 2 மார்க் கொஷின்லேயும் நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருந்தோம். இப்போ ப்ராப்ளத்தில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி நோட்டேஷன்ஸ் வருதுன்னு மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வால்ஸ் பேஸ்டான ப்ராப்ளம்ஸ். ஸோ டைப் 1 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆன் வால்ஸ். ஸோ இதில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அல்காரிதம், தட்ஸ் மீன்ஸ் ஃபார்முலாஸ் என்னென்ன, எப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறத மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது இந்த பேட்டர்னில் தான் நமக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணுதுன்னா, மேக்ஸிமம் நம்மளுடைய க்ளூ அட்ஸு வால்ஸ்ன்னு கொடுக்கலாம், இல்லை ஃபர்னேஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் நமக்கு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் வேர்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் வால்ஸ் இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார்முலா பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் நோட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஒரே ஒரு கொஷின் தான் 13 மார்க் கொஷினாக கேட்பாங்க, 13 or 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஃபாலோ பண்ணலாம். ஜென்ரல் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் F ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் K இன்ட்டு T. இது நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்த பாட்டன் தான். அண்ட் F ஈக்குவல் டு KC. டேட்டாவை பொறுத்து நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே இந்த கேங்கிறது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸு. அதோட ப்ரொசீஜர் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா AK/L 1 - 1 - 1 1 யூஸ் ஃபைன் கண்டக்ஷன். ஸோ கண்டக்ஷன் மெத்தடில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஹியர் கேங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டியாக இருக்கும். கேசிங்கிறது தெர்மல் கண்டக்டிவிட்டி ஃபார் கண்டக்ஷன். ஸோ இது நோட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஃப்ங்கிற மேட்ரிக்ஸு, கேங்கிற மேட்ரிக்ஸ். கே மேட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்து கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டாக நமக்கு அட்டாச்ட் ஆகும். கன்வென்ஷன் பார்த்திங்கன்னா H3 A3யோட வேல்யூ H3 T alpha A3 0 1 ஈக்குவல் டு A3 K3/L3 1 - 1 - 1 1 ப்ளஸ் H3 A3. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும். முதல்ல A3யோட கம்பைன் பண்ணுங்கள், அப்புறம் H3யோட கம்பைன் பண்ணுங்கள். 0 1 0 1 T3 T alpha. டெம்பரேச்சர்ஸ் ஆர் T3 T alpha. இந்த பேட்டர்னில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டக்ஷன்னா ஃபஸ்ட்டு 2, கன்வென்ஷன்னா இந்த பேட்டர்னில் இருக்கும். இப்போ இது எல்லாமே டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், கண்டக்ஷனுங்கிறது 1 2ல் இந்த ஓவராலோட ரெஃப்ளெக்ட் ஆகுறது கன்வென்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பார்டரோட பார்த்திங்கன்னா T1 T2, இங்கே T2 T3, இது T4, இது T ஆல்ஃபாவோட இருக்கும், எவாபரேஷனோட வரும். இங்கே இருக்கிற லென்த்து L1 L2 L3. இந்த எல்லா டேட்டாவுமே நம்ம இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அதை இந்த டயக்ராம்க்கு ரெலவெண்ட்டாக நம்ம டேட்டா கோட் பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக நோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். 3 ஸ்டெப்பில் ரெடியூஸ் பண்ணணும் வேல்யூவை. ஸோ அதெல்லாம் முடித்ததுன்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக எக்ஸிஸ்ட் ஆகும். ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் காலம் ஆஃப் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் K has been set to 0 except the main diagonal which has been set 1. ஸோ இப்போ பார்த்த இந்த கண்டக்ஷன் இந்த மெத்தடில் எல்லாமே நம்ம எல்லா வேல்யூமே மேட்ரிக்ஸ் ஆர்டரில் பார்ப்போம். ஸோ மேட்ரிக்ஸை கம்பைண்டாக ஒரு அஷ்யூம் மேட்ரிக்ஸ் கொண்டு வந்திருப்போம். ஸோ அசம்பிள் மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து இந்த 3 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் the stiffness matrix K நம்ம calculate பண்ணணும். அதில் have been set to 0 தான் செட் பண்ணணும். எக்ஸப்ட் இதை விட்டுருங்க, the main diagonal which has been set 1. main diagonalனா that is value. இந்த வேல்யூவில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் இந்த ஒரு இடத்த விட்டுட்டு மற்ற ரெண்டுத்தையும் 0 0ன்னு கோட் பண்ணிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம். ஃபஸ்ட்டு காலம்னா இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேல ஹாஸ் பீன் செட் 0 தான் செட் பண்ணணும். எக்ஸப்ட் த மெயின் டயகனல் விச் ஹாஸ் பீன் செட் 1. தட் இஸ் என்ன. Step 2. First row of force matrix replaced
known temperature at node 1. ஃபர்ஸ்ட் ரோல ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ண தெரிஞ்ச டெம்பரேச்சரை நோட் 1க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். Step 3. The 2 and 1 column K is multiplied by known temperature at node 1. So node 1 wise நமக்கு தெரிஞ்ச temperature 2 and 1 column K ல multiply பண்ற மாதிரி இருக்கும். This is positive digits have been added to the second of force matrix. ஸோ ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸில் நம்ம ஆட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு எந்தெந்த வேல்யூ தேவையோ அதுக்கு ஏற்றபடி என்ன ப்ரொசீஜர் காஸ் எலிமினேஷன் இருக்குது. நமக்கு நிறைய மாடல் தெரியும். அதில் எது சிம்பிளாக அந்த மாடலில் ஒர்க் அவுட் பண்ணலாம். சில சமயம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணணும். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்வென்ஷனாக என்ன, கன்வென்ஷன்னா என்ன, இதிலலாம் டேட்டா எப்படி எடுக்கிறது, மேட்ரிக்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, இந்த ஸ்டெப்ஸை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். நமக்கு இன்னும் ஈஸியாக கன்வீனியண்ட்டாக புரியும். இது யூனிவர்சிட்டி கொஷின் தான். Funnel wall made up of 3 layers. Inside layer with thermal conductivity 8.5 by mk meter per kel. Middle layer to conductivity 0.25 k by mk. The outer layer with the conductivity k equivalent to 0.08 omega by mk respectively meter per k. Thickness of inner, middle and outer layer are 25 cm, 5 cm, 3 cm. Inside the temperature is 600 degrees Celsius. Outside temperature wall is exposed to atmospheric air at 30 degree Celsius. Heat transfer கொடுத்திருக்காங்க. Coefficient of 45 omega per meter square Kelvin. Determine nodal temperature. இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ நோடல் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வரியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபர்னல் வால்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேட்டால் நம்ம இப்போ தான் சொன்னோம் இந்த வால்ஸ் ரெலவெண்ட்டான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுன்ட்டு. ஸோ கொஷின் கொடுத்தோன்னே ஓகே நமக்கு இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே முடிஞ்சது, பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு டேட்டாலாம் எடுத்து எழுதணும். 3 லேயர்ஸ் கொடுத்து தெர்மல் கண்டக்டிவிட்டி, ஸோ கண்டக்டிவிட்டியோட லெவல் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எழுதிக்கலாமா? ஸோ கண்டக்டிவிட்டின்னு நம்ம என்ன எழுதணும்? K1, K2, K3 அதை நோட் பண்ணிக்கலாமா? அப்போ கிவன் டேட்டாஸ் ஆர் K1 8.5, அவங்க என்ன யூனிட்டில் கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கோங்க. இதெல்லாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சில சமயம் நமக்கு அடுத்த டேட்டா கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாம், நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். K1, K2, K3 சார் 8.5 omk per mk, 0.2 k omk per mk, 0.08 omk per mk. முடிஞ்சுது. அடுத்து நமக்கு என்னென்ன டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது இன்னர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. திக்னஸோட லென்த்து தானே கொடுத்துருந்தாங்க. இன்சைட் அண்ட் அவுட் சைட் லென்ஸ் 25 cm, 5 cm, 3 cm. இங்கே கொடுத்த யூனிட் எல்லாமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அங்கே மீட்டர் பர் கொடுத்துருந்தாங்க, இங்கே சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஈஸி தான். L1, L2, L3. ஸோ L1ஓட வேல்யூ 25 cm. இதை மீட்டராக மாத்திரம் டிவைடட் பை 100, தட் இஸ் 0.25 மீட்டர். L2ஓட வேல்யூ 5 cm, தட் இஸ் 0.05 மீட்டர். டிவைடட் பை 100 போட்டுக்கோங்க. 100 cm equivalent to 1 மீட்டர். ஸோ அப்போ 3 cm 0.03 மீட்டர். இதை தவிர நமக்கு கொடுத்துருக்கிற டேட்டான்னு பார்த்தீங்கன்னா டி ஆல்ஃபா கொடுத்துருந்தாங்க. ஸோ டி ஆல்ஃபாங்கிறது 30 டிகிரியில் நமக்கு எக்ஸ்போஷர் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் கோஎஃபிஷியன்ட் 45 omega per meter square K. இவ்வளோ தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா டேட்டாவையும் நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஸோ சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம செய்ய வேண்டிய வேலை, நம்ம கொஷினை ரீட் பண்ணணும், அது என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணணும், என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எழுதணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை. இப்போ டயக்ராம் கோட் பண்ணால் இன்னும் நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதையும் 3 பார்ட்டாக பிரிக்கணும். K1, K2, K3ன்னு. இதுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற டெம்பரேச்சர் T1, T2, T3. இங்கே T4ங்கிறது எக்ஸ்போஷன்லாம் மாறும். இப்போ 1, 2, 3 3 பார்ட். K1ஓட வேல்யூ, K2ஓட வேல்யூ, K3ஓட வேல்யூ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்களோ எழுதிக்கலாம். இப்போ 2 to 1 என்ன கண்டக்ஷன் கன்வென்ஷன். இந்த டயக்ராம்லாம் நீட்டாக போடுங்க. L1ஓட வேல்யூ சென்டிமீட்டரில் எழுதினாலும் சரி, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா சென்டிமீட்டருங்கிறனால சென்டிமீட்டரில் எழுதிக்கலாம். பட் நம்ம கேல்குலேஷன் அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுக்கேற்றப்படி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். மீட்டர்லேருந்து நம்ம மீட்டரில் தான் கன்வெர்ட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். டயக்ராம் முடிஞ்சுது. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்? KC1, KC2 பார்க்கணும். ஸோ ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். ஸ்டெப் 1, ஃபைண்ட் KC1 and KC2.
general form of force equations. So general form of first நம்ம பார்க்குற வேண்டிய procedure A1 K1 by L1 1 minus 1 minus 1 1. இது நம்ம ஃபஸ்ட்டே ஃபார்முலாவில் இந்த டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி பேட்டர்னில் A1ஓட வேல்யூலாம் நம்ம அசம்ஷனாக ஏரியாவோட வேல்யூவை 1ன்னே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 இன்ட்டு K1 K1னா கண்டக்ஷனோட வேல்யூ. அப்போ 8.5 கொஷினில் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா? ஸோ அந்த டேட்டாவை எடுத்துக்கோங்க. L1னா லென்த்துனா இதுக்கு ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆகிற லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். இது நம்ம மீட்டரில் கோட் பண்ணதுனால இதையும் நம்ம மீட்டரில் தான் எடுக்கணும். ஸோ எடுத்தோம்னா நமக்கு வர்ற ஆன்சர் பார்த்திங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? ஃபஸ்ட்டே நம்ம கோட் பண்ணோம் 0.25. மேட்ரிக்ஸை அப்படியே எழுதிக்கலாம் 1 minus 1 minus 1. இதை ரெடியூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். எல்லா வேல்யூமே நீட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ரெடியூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 8.5 0.25 இதை எடுத்து எழுதிக்கலாம். இதை ரெடியூஸ் பண்ணால் 34 1 minus 1 minus 1 1 மல்டிப்ளை பண்ணுங்கள். 34 minus 34 minus 34 34. இது நமக்கு தேவையான KC1 வேல்யூ. இப்போ இதே மாதிரி நமக்கு என்ன தேவை? KC2, அதாவது இந்த செகண்ட் கண்டக்டிவிட்டி ரெலவெண்ட்டாக எக்ஸிஸ்ட் ஆன 0.25 அண்ட் L2 வேல்யூ பேஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ கன்க்ளூஷன் எழுதிக்கலாம். KC1னா த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் F1 அண்ட் F2. அந்த பவுண்ட்ரி லெவல் நமக்கு F1 அண்ட் F2க்கு நடுவில் இருக்கிறதுனால F1 F2ஓட வேல்யூ 34 minus 34 minus 34 34 T1 T2 அந்த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் T1 T2 முடியுது. இப்போ KC2 பார்க்கணும் சொன்னோமோ அதே ஃபார்மேட்டு தான். A2 K2 by L2 1 minus 1 minus 1 1. A2ஓட வேல்யூ ஏரியாவோட வேல்யூ அசம்ஷனாக 1ன்னு எடுத்துக்கோங்க. K2 செகண்ட் வேல்யூ நம்ம கொஷினில் கொடுத்தது, அதுக்கு ரெலவெண்ட்டாக Lஓட வேல்யூ 0.05. இந்த மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு வர ஆன்சர் 5 1 minus 1 minus 1. தட் இஸ் ஃபோர்ஸஸ் பார்த்திங்கன்னா K2ங்கிறப்ப F2 F3க்கு நடுவில். அப்போ F2 F3 த மேட்ரிக்ஸ். இதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் டெம்பரேச்சர்ஸ் கோட் பண்ணால் T2 T3 முடிஞ்சுது. இது ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு KC1 KC2 இது மட்டும் ஜென்ரலாக பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெக்ஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஜென்ரல் ஃபார்ம் ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா Fஓட வேல்யூ மேட்ரிக்ஸ் K மேட்ரிக்ஸ் T. தட் இஸ் இந்த கண்டிஷன் நம்ம ஃபார்முலாலே கோட் பண்ணியிருந்தோம். ஸ்டெப் 3ல் இப்படி தான் எழுதணுன்ட்டு. H3 T alpha A3 01 equal to A3 K3 by L3 1 minus 1 minus 1 1 plus H3 A3 0001 T3 T alpha. ஸோ இந்த கண்டிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டிஷன் தான். ஃபார் கன்வென்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ப்ரொசீஜரில் தான் எடுக்கணுன்ட்டு. ஸோ அந்த பேட்டர்னை எழுதிக்கோங்க. அதுக்கேற்றபடி தான் நம்ம இப்போ டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாமா? நமக்கு என்னென்ன டேட்டாலாம் தெரியுமோ அதை மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ண என்ன இருக்கலாம்? H3ங்கிறது அவங்க டெம்பரேச்சர் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஹைட்டு அப்படிங்கிறப்ப நமக்கு கொடுத்துருப்பாங்க. கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த டேர்ம்னு லாஸ்ட் லைனில் கொஷினில் கொடுத்துருப்பாங்க 45. T ஆல்ஃபாங்கிறது நமக்கு 30 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே எழுதுவது கெல்வினில் எழுதணும். அப்போது 30 + 273 ஈக்குவல் டு 300 கெல்வின். இப்படி தான் நம்ம எழுதணும். கொஞ்சம் டைரெக்டாக எழுதிடாதீங்க, ஒரு ஸ்டெப் மாற்றிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எல்லா யூனிட்டும் நமக்கு ஒரே பேட்டர்னில் இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். டிகிரி செல்சியஸ்லலாம் போட்டிங்கன்னா கான்ட்ரவர்சியாக வரும். ஸோ கெல்வினில் கோட் பண்ணிக்கும். அண்ட் A3 எப்பயுமே நம்ம ஏரியா வந்து 1 தான் எடுப்போம். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கலாம் 0 1. இதே மாதிரி தான் இங்கே A3 K3யோட வேல்யூ கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க 0.08. L3 அதுக்கு ரெலவெண்ட்டாக லென்த் வேல்யூ 0.03. மேட்ரிக்ஸு H3ங்கிறப்ப 45 × 1 இந்த வேல்யூ T3 T alpha. ஸோ நிதானமாக இந்த ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க, அட்டன் பண்ண போகிறீங்க, மார்க் ஸ்கோர் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதானமாக எழுதுங்க. ஏன்னா ஒரு டேட்டா தப்புனாலும் நமக்கு ப்ராப்ளமே தப்பாகும். ஸோ இந்த H3 வேல்யூ கிவனில் இருக்கிறது எப்படி எழுதுறது, T alpha எப்படி மாற்றி எழுதுறதுங்கிறது கேர்ஃபுல்லாக எழுதுனா வி காட் ஃபுல் மார்க்ஸ். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ரெடியூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வேல்யூவில் 0 இதனால 0, செகண்ட் வேல்யூ 13.63 × 10⁻3. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் தான் வருது. செக் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக இருக்கும். 2.67 அடுத்து செகண்ட் வேல்யூ -2.67 -2.67 2.67 ப்ளஸ் 0.0045 T3 T4 எழுதியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ்ஸுங்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஆட்னா ஃபஸ்ட் வேல்யூ செகண்ட் வேல்யூ தேர்டு ஃபோர்த்து. ஸோ ரெடியூஸ் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.67 -2.67 -2.67 47.67 T3 T4
ஸோ இப்போ ஒவ்வொரு ஆர்டருக்குமே நம்ம F1 F2 அடுத்து F2 F3 இப்போ பார்த்துக்கிறது F3 F4. ஸோ இந்த பேட்டர்னில் நம்ம கேல்குலேஷன் பார்த்தாச்சு. இது எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணலாம். F1 F2 F2 F3 F3 F4 இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இந்த இடங்களில் தப்பு விட்டுருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதினாலே போதும். we got full marks. இப்போ நமக்கு F1 F2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே ஹைலைட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல. F1 F2னா 34 -34 -34 34 இதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். இந்த டேட்டா எழுதணும். இதில் F2 இருக்குது. ஸோ F2ங்கிறது செகண்ட் ரோ செகண்ட் காலமாக இருக்கும். இதை தவிர அடுத்து இங்கேயும் நமக்கு ஒரு F2 எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த F2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5 -5 -5 5. ஸோ இதுலேயும் F2 இருக்குது. அண்ட் F3ஓட டேட்டா இங்கே ஸ்டார்ட் ஆகிடுது -5 5ன்னு. இப்போ பார்த்துருக்கிற கேல்குலேஷன் F3 F4. ஸோ இதில் F3 இந்த இடத்துல கம்ப்ளீட் ஆகுது. ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே கம்ப்ளீட் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். ஃபஸ்ட்டு நமக்கு F1 F2வை நீங்கள் எழுதிக்கோங்க. 34 -34 -34 34 ரிமைனிங் வேல்யூ 0 0 தான். ஏன்னா நமக்கு 2/2 மேட்ரிக்ஸில் தான் கிடைக்குது. பட் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ண போகிறது F1 F2 F3 F4 4 டேட்டாக்கு. அப்போ 4 ரோ 4 காலம் வரணும். அப்போ 4/4 மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது ரிமைனிங் வேல்யூ 0வாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மேட்ரிக்ஸாக இந்த மேட்ரிக்ஸ் எடு F2 F3 தட் இஸ் 5 -5 -5 5 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க. F1 F2 இது F2 F3 கோயின்சைட் ஆகுற. அடுத்து இப்போ பார்த்த F3 F4 ஒரு செயின் பேஸ் தான். F1 F2 F2 F3 F3 F4 அவ்வளோதான். இந்த இடத்துல எந்தெந்த இதெல்லாம் கோயின்சைட் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் ஆட் பண்ணிட்டா போதும். ஸோ ஆட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம் 34 -34 0 0 இது -34. இங்கே F2 கோயின்சைட் ஆகுது. அப்போ இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 39 -5 0. அடுத்து இந்த இடமும் அப்படியே தான் இருக்குது. இந்த இடம் கோயின்சைட் ஆகிற வேல்யூவை ஆட் பண்ணிக்கோங்க. இது F3யோட கம்பைன்ட் ஆகிற வேல்யூ. ஸோ கொஞ்சம் நிதானமாக எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். பேசிக் தான், பட் எழுதும்போது தப்பு விட்டுறாதீங்க. இப்போ அசம்பிள் பண்ண மேட்ரிக்ஸ் ஆன்சரை இங்கே கோட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஆர் F1 F2 F3 F4 வேல்யூ என்ன T1 T2 T3 T4 கோட் பண்ணிக்கலாம். இதுதான் நமக்கு அசம்பிள் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் இனிமேல் போக போகிற ஸ்டெப்ஸு மெத்தடெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது கரெக்டாக எழுதியிருக்கணும். இதை எழுதிட்டால் போதும். இனிமேல் 3 ஸ்டெப்பு தனித்தனியாக பார்த்துருந்தோம்ல, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்களே, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். we get answer easily. இப்போ பார்க்கலாம். In this problem there is no heat generation, there is no heat convection. அதை பற்றிலாம் அவங்க டேட்டா எதுவுமே கொடுக்கல. அப்படி இருந்ததுன்னா F1 F2 F3யோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கோங்க. F4 மட்டும் நமக்கு இப்போ கொஷினில் வந்த வேல்யூவை எடுத்துக்கலாம். ஸோ F4ஓட வேல்யூ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு 13.63 × 10⁻³ எழுதியிருக்கோமா. ஸோ அந்த டேட்டாவை மட்டும் நம்ம F4க்கு அசம்ஷனாக எடுத்துக்கலாம். அப்போ F4ஓட வேல்யூ கோட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அந்த அசம்பிள் பண்ண மேட்ரிக்ஸில் F1ஓட வேல்யூ 0 F2 0 F3 0 F4க்கு மட்டும் கோட் பண்ணிக்கும். இந்த மேட்ரிக்ஸை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அப்படியே எழுதிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை தான் இப்போ ரெடியூஸ் பண்ணணும். மொத்தம் 3 ஸ்டெப்பு. இந்த 3 ஸ்டெப்பில் நம்ம என்னென்ன கண்டிஷன்ஸ் எழுதுகிறோமோ அதுக்கேற்றபடி தான் ஃபார்முலேட் பண்ணணும். Step 1. First row and first column of the stiffness matrix K have been set 0 except the main diagonal which has been set 1. ஸோ மெயின் டயகனல் வேல்யூவை 1ஆக மாற்றணுமா, ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் வேல்யூவை 0 0ன்னு மாற்றிக்கணுமா, அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மட்டும்தான் ஸ்டெப் 1ல் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இந்த வேல்யூ இதெல்லாம் 0வாக மாற்றிடுங்க. இந்த டயகனலில் இருக்கிற இந்த வேல்யூ மட்டும் 1ன்னு மாற்றணும். ஸோ அப்படி மாற்றிக்கலாமா. எடுத்து எழுதுனா என்ன வந்திருக்கலாம் 1 0 0 0 0 0 0 ரிமைனிங் வேல்யூலாம் அப்படியே இருக்கட்டும். அது அடுத்த ஸ்டெப்பில் மூவ் பண்ணிக்கலாம். T1 T2 T3 T4 இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். Step 2. First row of force matrix is replaced by known temperature at node 1. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸ் F1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுமா, ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச வேல்யூ பேஸ் தான் மாற்றணுமா. இது எப்படி மாற்றுறது. கொஷினில் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்சைட் டெம்பரேச்சரோட வேல்யூ 600
டிகிரி செல்சியஸ். இது நம்ம எதுவுமே இன்னும் யூஸ் பண்ணல. உள்ளே இருக்கிற டெம்பரேச்சரோட அவுட் சைட் டெம்பரேச்சரோட வேல்யூ நம்ம 30 டிகிரி செல்சியஸை நம்ம ஹெச் பார்க்குற கேல்குலேஷனில் இங்கே யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ஸோ டி ஆல்ஃபாவோட வேல்யூ பார்த்துருப்போம். பட் இன்சைட் டெம்பரேச்சரை நம்ம இதுவரை எதுவுமே யூஸ் பண்ணலை. அந்த யூனிட்டை தான் நம்ம இங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும், 600 டிகிரி செல்சியஸ். ஸோ என்ன வரலாம், 1 0 0 0 0 0 35 -9 மேட்ரிக்ஸை நீட்டாக எழுதுங்க. T1 T2 T3 T4 ஃபஸ்ட் ரோ வேல்யூ தான் நம்ம அன்னோன் வேரியபிளோட டெம்பரேச்சரோட மாற்ற சொன்னாங்க. ஸோ 600 டிகிரி செல்சியஸை கெல்வினாக கோட் பண்ணிக்கோங்க. 873 கெல்வின் வரும். அதை அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் மேட்ரிக்ஸை மாடிஃபை பண்ணுறோம் பார்த்தீங்களா. ரெண்டாவது ஸ்டெப்பில் இதை தான் செய்யணும். ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 ரெண்டுமே ஃபர்ஸ்ட் ரோவில் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸ்டெப் 1ல் ஃபர்ஸ்ட் ரோ அண்டு ஃபஸ்ட்டு காலத்தில் எக்ஸப்ட் டயகனல் வேல்யூ தவிர எல்லா வேலையும் 0வாக மாற்றுங்க. உங்களுக்கு என்ன யூனிட் கொடுத்துருந்தாலும் நம்ம 0வாக தான் கன்வெர்ட் பண்ணோம். ஸ்டெப் 2வை பொறுத்தவரை இந்த ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து ஸ்டெப் 3 ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஸ்டெப் 3ல் the second and first column K is multiplied by known temperature at node 1. ஸோ இப்போ இந்த வேல்யூ முடிச்சாச்சு. செகண்ட் அண்ட் ஃபஸ்ட்டு காலம் ஒரே ஒரு காலம் தான் இருக்குது. இந்த வேல்யூவை மாற்றணுமா ஆல்ரெடி தெரிஞ்சதோட. ஸோ இங்கே என்ன வந்திருக்கலாம், taking positive digit has been added the second of force matrix. ஸோ ஃபோர்ஸ் மேட்ரிக்ஸோட மாற்றங்கிறப்ப இங்கே இருக்கிற வேல்யூ நமக்கு கிவனில் இருந்த வேல்யூலாம் என்னது 34. செகண்ட் அண்டு ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு காலத்தில் செகண்ட் வேல்யூவாக இந்த இடத்துல என்ன இருந்தது இங்கே பாருங்கள். இந்த வேல்யூ தான் நமக்கு கிவனில் ஃபஸ்ட்டு நம்ம கோட் பண்ண மேட்ரிக்ஸோட ஆன்சர் -34. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கணும். இப்போ -34 இன்ட்டு இப்போ நம்ம பார்த்துருக்கிற டெம்பரேச்சர் வேல்யூ என்னது 873. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலும் டேக் பாசிட்டிவ் டிஜிட்டாக நம்ம செகண்ட் வேல்யூவாக எடுத்துக்கணும். இது காமன் ரூல்ஸ் தான். ஸோ இது நான் எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூவில் தான் டெம்பரேச்சரை கோட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம பாசிட்டிவாக கோட் பண்ணிக்கலாம். இப்போ 3 வேல்யூவில் 4 வேல்யூவில் 3 வேல்யூ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன வந்திருக்கலாம், 1 × T1 + 0 × T2 0 × T3 0 × T4 = 873. இந்த 3 ஸ்டெப்பை ஒர்க் அவுட் பண்ணால் அழகாக ஈக்குவேஷன்ஸாக நமக்கு கிடைக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா 39 T2 - 5 T3 = that is value. தேர்ட் ஈக்குவேஷன் -5 T2 + 7.67 T3 - 2.67 T4 = 0. அடுத்த வேல்யூ ஃபோர்த் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூ என்னன்னு பார்க்கணும். பார்த்துட்டா ப்ராப்ளம் ஓவர். இப்போ இதுக்கு என்ன மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம காஸ் எலிமினேஷன் மெத்தடில் டைரெக்டாகவே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ காஸ் எலிமினேஷன் மெத்தடுக்கு நோட்டேஷன்ஸ்லாம் எழுதிக்கலாம். 1 0 0 0 0 3 39 -5 0 0 -5 7.67 டேட்டாலாம் எழுதிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு இந்த வேல்யூவை நம்ம 0வாக மாற்றணும். ஸோ இது ஆல்ரெடி 0, இந்த -5 0வாக மாற்றணும், இந்த 39க்கு 0வாக மாற்றணும், இந்த வேல்யூவை 0 ஸோ R2/39 இந்த வேல்யூவை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ ஒரு கோட் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்கள். அந்த R3யை இது -5 இருக்கா, ஸோ +5ஓட ஆட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த வேல்யூ சேஞ்ச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப பேசிக் கேல்குலேஷன் தான், அதனால தான் டேரெக்டாக போகுது. ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. இப்போ டேரெக்டாகவே ஆன்சர்ஸ் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூவையும் நம்ம 0வாக மாற்றிருந்துருக்கணும். ஸோ 0வாக மாற்றணுங்கிறதுக்காக ஒரு ப்ரொசீஜராக -2.67 +2.67ஓட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆன்சர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ முடிஞ்சது. இதுக்கு அடுத்து ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பி டிசெண்டிங்கில் எழுதுங்க. தட் இஸ் T4 = that is வேல்யூ. அப்போ T4ஓட வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு T4 கிடைக்குது. இந்த T4ஓட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷனாக இந்த வேல்யூவில் கோட் பண்ணால் T3, இதை T2 T1. ஸோ T1ஓட வேல்யூ 873 டேரெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு அது ப்ராப்ளம் வராது. இங்கே T3ஓட வேல்யூவும் நமக்கு T4ஓட வேல்யூ டேரெக்டாக கிடச்சிட்டு. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். சில ப்ராப்ளத்தில் T1 T2 T3 T4 எக்ஸாக்டாக எடுத்து எழுதியிருப்போம். நம்மளால் எவ்வளோ ஸ்டெப்பு ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்டெப்பு ரெடியூஸ் பண்ணலாம். இந்த ப்ராப்ளத்தில் T4ஓட வேல்யூவோட கேல்குலேஷன் பார்த்துருக்கோம். அடுத்து T3 T1 நல்லா தனித்தனியாக ஹைலைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் ப்ராப்ளம். காஸ் எலிமினேஷன் ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் லைன் பை லைன் ட்ரை பண்ணுங்கள். இது இந்த மாடல் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு வேறு பேட்டர்ன் எனக்கு இதை விட ஈஸியாக தெரியும் அப்படின்னாலும் ஓகே தான், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நம்மளுடைய பேப்பரில் இந்த மாடலில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதே பேட்டர்ன்லேயே ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள். 3 ஸ்டெப்பில் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கனாலே ஈஸியாக ஆன்சர் வந்துடும்.
இன்னைக்கு கிளாஸில் ஒரு யூனிவர்சிட்டி கொஷின் நம்ம எடுத்திருந்தோம். இந்த யூனிவர்சிட்டி கொஷின்ஸில் K1, K2, K3 வேல்யூ அண்ட் டெம்பரேச்சர் வேல்யூ, எக்ஸ்போஸ்டு டெம்பரேச்சர், இன்சைட் டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கொஷினில் கொடுத்துருக்க எல்லா யூனிட்டையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். F1, F2, F2, F3, F4 வேல்யூ எப்படி அதை அசம்பிள் பண்ணணும். அதுக்கடுத்து 3 ஸ்டெப். நான் மொத்தம் இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு ஹாஃபில் நீங்கள் KC1, KC2 பார்த்துட்டு கண்டக்டிவிட்டி ரெலவெண்ட்டாக F3, F4 பார்க்கணும். ஸோ F1, F2 ஒரு மேட்ரிக்ஸு, F2, F3 ஒரு மேட்ரிக்ஸு, F3, F4 மேட்ரிக்ஸு கம்பைண்டாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மேட்ரிக்ஸை அசம்பிள் பண்ணணும். அந்த ஒரு இடம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க. முடிஞ்சுது. அது ஃபஸ்ட்டு ஹாஃப். செகண்ட் ஹாஃப் நம்ம மாடிஃபை பண்ண மேட்ரிக்ஸில் ஸ்டெப் 1ல் ஃபர்ஸ்ட் ரோ அண்டு ஃபஸ்ட்டு காலம் எப்படி சூஸ் பண்ணுறது, ஸ்டெப் 2ல் ஃபஸ்ட்டு காலமோட வேல்யூவில் நோன் டெம்பரேச்சர் எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஸ்டெப் 3ல் செகண்ட் காலம் வேல்யூவை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கடுத்து அதை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம நோடல் டெம்பரேச்சர்ஸ் எப்படி பார்க்குறது. இவ்வளோ தான் நம்மளுடைய கேல்குலேஷன். ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த கண்டிஷன் வைஸ் நீங்கள் இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapizhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதே ப்ராப்ளம் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு டேட்டாஸ் மாற்றி யூனிட்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்கலாம். பட் ப்ரொசீஜர் இது தான். நீங்கள் எந்த ப்ராப்ளம் எடுத்தாலும் நீங்கள் இதே பேட்டர்னில் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எழுதி பாருங்கள். எழுதுனீங்கன்னா மட்டும்தான் அந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லாம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.